ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆயிஷா. நண்டு கிரேவி செய்ய போகிறோம் நம்ம வீட்டில். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம், தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு 3ஐயும் ஒன்றா மிக்சியில் அரைக்கணும். அடுப்புல சட்டி வச்சாச்சு. சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம நண்டு போட்டுக்கலாம். இந்த பனி நேரத்தில் நண்டுலாம் நல்லா சாப்பிடுங்க, செஞ்சு சளிக்கு நல்லது. ரெண்டு கிலோ நண்டு. ஏன்னா நம்ம புச்சி சட்டம் இருக்குது. இப்போ பருத்தை நல்லா சாப்பிட்டு வச்சுக்கலாம். நல்லா இப்படி குக் பண்ணிட்டு நல்லா ஒரு பரட்டி வச்சுக்கலாம். நல்லா இப்படி பரட்டி தின்னணும். அப்போ தான் அந்த மசாலா போய் அந்த நண்டுக்குள்ளே போகும். நல்லா கலர்ஸ்லாம் எல்லா பக்கமும் மசாலா பரவிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சோம்பு, ஜீரகம், மிளகு, தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுப்போம். இந்த நண்டு கிரேவிக்கே இதான் மசாலாவே. சோம்பு, ஜீரகம், மிளகு தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வேகணும். ஒரு 1/4 மணி நேரம் வெந்தாக்கா போதும். ரொம்ப வேக தேவையில்லை. இந்த ஜாரை கழுவி நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சுண்ட விட்டோம்னா கிரேவியாக இருக்கும். இது நல்லா சதன்னு கொதித்து ஆஃப் பண்ணோம்னா நமக்கு ரெடி ஆகிடும் நண்டு குழம்பு. இப்படியே தண்ணியாக கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் இது நல்லா வேகணும். இது நல்லா கொதி வரணும். இப்போ இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நான் ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ பத்தாவதுக்கு கொஞ்சம் போடுறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம் கொதி வந்துருச்சான்னு. லைட்டாக இப்போ தான் கொதி வருது. கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். அப்போ தான் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ரொம்ப நேரம்லாம் இருக்க தேவையில்லை.
இப்போ நல்லா பெரிய நிறைய போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கொதி வரும். நல்லா கொதிச்சோன்னே காமிக்கிறேன். இப்போ நண்டு நல்லா கொதிக்குதான்னு பார்க்கலாம். வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வாவ், நல்லா கொதிக்குது. இந்த சாந்து இப்படியே இருந்தால் தான் நல்லது. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதை சுண்டை வச்சு சுக்காவும் சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் இப்படியே தான் சாப்பிட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகு வந்து முழு மிளகு வந்து 2 ஸ்பூன் வச்சோம். இப்போ வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன் வந்து மேலாக்க தூவி விடணும். எவ்வளோக்கு மிளகு போகிறோமோ அவ்வளோக்கு நல்லது, நெஞ்சு செடிக்கலாம். இந்த பனி நேரத்துக்கு ரொம்ப நல்லது. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகு போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் அமைச்சிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சு கொதிச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.